தென்னிலங்கையிலே இருந்து தமிழ் மக்களை பயணிகள் பேருந்து சேவையில் நாங்கள் ஏற்றி வருவது கடந்த 7 ஆண்டு காலமாக வெள்ளவத்தை பஸ் தரிப்பு நிலையத்திலே ஒரு தனியான இடத்தை பிரத்யேகமாக அமைத்து கடந்த ஆட்சியிலே தமிழ் மக்களை கௌரவமான முறையிலே பிரயாணிப்பதற்கு சகல வழித்தட அனுமதி பத்திரங்களையும் பெற்று சகல நாட்டினுடைய இறையாண்மை சட்டத்திட்டங்களை மதித்து நாங்கள் ஏற்றி வந்தோம். ஆனால் இன்று இந்த நல்லாட்சி அரசாங்கம் உருவானதிலே இருந்து இந்த அரசாங்கத்திலே ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இணைந்து கொண்டு போகின்ற இந்த பயணத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எதேச்சாரமான முறையிலே இனவாதத்தை தூண்டி தமிழ் மக்கள் மீது ஒரு கொடூரமான வன்முறையை தூண்டுவதற்கு போக்குவரத்து அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலசி சில்வா, அவருக்கு கீழே இருக்கின்ற அந்த தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினுடைய தலைவர் மப் கேமச்சந்திர மிக சர்வாதிகாரமான முறையிலே தமிழ் மக்களுடைய பஸ்களுக்கு பல கோடி ரூபாயை தண்டமாக விதித்து வருகின்றார். வெள்ளவத்தையிலிருந்து பயணிகளை ஏற்றி யாழ்ப்பாணம் கொண்டு வருவதற்கு இந்த தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினுடைய விடயம் ஒரு தமிழ் மக்கள் மீது திணிக்கப்படுகின்ற அராஜக நடவடிக்கையில் ஒரு புது வடிவம். இதன் பிரதிபலன் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் வெள்ளவத்தை பஸ் தரிப்பு நிலையத்திலே பிரத்யேகமாக என்னால் கடந்த 7 ஆண்டு காலத்துக்கு முன்னர் 2010ஆம் ஆண்டு வெள்ளவத்தையிலே ராமகிருஷ்ணாவிலே மகேஸ்வரன் இந்து கல்லூரி அமைப்பதற்கு கடந்த ஆட்சி காலத்திலே 99 வருட குத்தகைக்கு பெறப்பட்ட இடத்திலே தான் அதை பிரத்யேகமாக நிர்மாணித்திருந்தோம். அந்த இடத்திலே சுய கௌரவத்துடன் தமிழ் மக்கள் பிரயாணித்து வந்தார்கள். அந்த இடத்திலே இருந்து பிரயாணித்ததை இன்று வரை எவரும் அதை கண்டுகொள்ளவில்லை. இப்போது மட்டும் அந்த பஸ்கள் அங்கே பிரயாணிக்கும் பொழுது இந்த தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு முதலிலே 5000, பின்னர் 10000, அதன் பின்னர் 20000, அதன் பின்னர் போக்குவரத்து அனுமதி பத்திரம் ரத்து செய்கின்ற அளவுக்கு அவர்கள் முனைந்து வருகின்றார்கள். நாங்கள் எதிர்வரும் 1 வாரத்துக்குள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு இன்றைய வரைக்கும் வடபகுதிக்கு பயணிகள் சேவையில் ஈடுபடுகின்ற எந்த ஒரு பஸ் உரிமையாளர்களையும் அவர் சந்திக்க மறுத்து வருகின்றார். ஆகையால வினயமாக கேட்கின்றேன், நாங்கள் என்ன குற்றம் செய்திருக்கின்றோம்? வருடம் ஒன்றுக்கு 36 லட்சம் ரூபாய் இந்த தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு என்னுடைய 3 பயணிகள் பேருந்து சேவைகளை நடத்துவதற்காக நாங்கள் செலவிட்டு வருகின்றோம். அந்த அரசாங்கத்துக்கு வரியாக கட்டி வருகின்றோம். இது யாழ்ப்பாணத்திலே பயணிகள் சேவைக்கு மட்டும்தான் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு சட்டம். அதற்கு மேலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் வெள்ளவத்தை பகுதியிலே மிக மோசமாக படுமோசமாக எங்களுடைய பஸ்கள் மறைக்கப்பட்டு, அதாவது குறிப்பாக தமிழ் மக்களுடைய பயணிகள் சேவை பஸ்களை மறைக்கப்பட்டு பல தடைகளை குற்றங்களை சுமத்தி வருகின்றார். ஒவ்வொரு நாளும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிலே குற்றப்படம் கட்டி வருகின்றோம். இதை கேட்பதற்கு இங்கே இருக்கின்ற எந்த அரசியல்வாதிகளோ சமூக அமைப்புகளோ சிவில் அமைப்புகளோ தயாராகவில்லை. மாறாக எங்கள் மீது சேறு பூசுவதற்குத்தான் முற்படுகின்றார்கள். இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுக்கு பொறுப்பான அமைச்சர் போக்குவரத்து அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா தமிழ் மக்கள் மீது எதேச்சாரமாக ஒரு இனவாத ரீதியாக கட்டவிழ்த்து விடப்பட்ட விடயம். வெள்ளவத்தையிலே கௌரவமாக தமிழ் மக்கள் பிரயாணிக்க கூடாது என்பதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினுடைய அங்கீகாரம் பெற்ற பஸ்கள் மீது பல தடைகளையும் தண்டப்பணங்களையும் விதித்து வருகின்றனர். மாறாக 53 பஸ்கள் நாளாந்தம் போலீசாருக்கு சுமார் 1.5 லட்சம் ரூபாய் வடக்கு போலீசாருக்கு கப்பம் கொடுத்து பிரயாணிக்கின்றது. அந்த பஸ்களை இன்று வரை கடந்த 1.5 மாத காலமாக எவரும் சட்டத்தின் முன் நிறுத்தவில்லை. இந்த குடாநாட்டு போலீசாருக்கு பகிரங்கமாக கூறுகின்றேன், யாழ்ப்பாணத்திலே தமிழ் மக்கள் ஒரு நாளைக்கு ஆக குறைந்தது 5 லட்சம் ரூபாய் கப்பமாக கொடுக்கின்றனர். இந்த கப்பமாக பெறுகின்ற அத்தனையும் சட்டவிரோதமான பிரயாணிகள் சேவை, போக்குவரத்து அனுமதி சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமை, போக்குவரத்தும் போது நடைமுறை பின்பற்ற தெரியாமை, இவ்வளவு குற்றங்களையும் வைத்துத்தான் இதை இதன்றுகின்றார். அலித்யா சிங் என்று 24 நான்காக சிறையிலே இருக்கின்றார். இதே பிரதி போலீஸ் அதிபர் இன்று உங்களுடைய குடும்பம் மீது ஒரு வீடியோ கிளிப்பை நீதவான் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துகின்றார் என்றால் ஏன் இந்த வீட்டி தமிழ்மாறன் இந்த கார்ல ஏற்றி யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு வந்து கொழும்புக்கு செல்லும் மற்றும் உள்ள விடயத்தை சொல்லவில்லை? ஏன் வீட்டி தமிழ்மாறனுடன் புங்குடுதீவு சர்வோதய மண்டபத்திலே நடந்த கூட்டத்தினுடைய விடயத்தை கூறவில்லை? ஆகையாலே இந்த வழக்கை திசை திருப்ப பார்க்கின்றார்கள். ஆகையால இந்த விடயத்திலே நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். இந்த மாணவி வித்யாவினுடைய வழக்கிலே எங்களுடைய குடும்பத்தை சேறு பூசுவதற்கோ அரசியலிலிருந்து ஓரம் கட்டுவதற்கோ யாராவது நினைத்தால்
அதை ஆதாரபூர்வமாக ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்திலே 8ஆம் தேதிக்கு முன்னதாக சமர்ப்பியுங்கள். லலித் ஜெயசிங் நீங்கள் கைக்கூலியாக இருக்கிறவர்கள் தான் அப்படி முற்படுகின்றார்கள். அப்படியாக இருந்த பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் ஜெயசிங்கனுடைய சட்டத்தரணிகளுடைய தொலைபேசி இலக்கமும் தருகின்றன. அவர்களுக்கு கூட என்றாலும் நீங்கள் சொல்லுங்கள். சில வேளையில் அந்த சட்டத்தரணி காசு கொடுக்கோம் இல்லாட்டி சொல்லுங்க, நாங்களே காசு தரோம், ஆதாரம் இருந்தால் கொடுங்க, நாங்கள் அந்த விசாரணையை எதிர்கொள்வோம். கடந்த வாரம் பிரதி அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மீது சேறு பூசப்பட்டது. அதன் பின்னால என்னுடைய சகோதரனுடைய பெண் பிள்ளைகளை மிக கேவலமாக இபிடிபி அராஜக கும்பல் 1 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த சிறுவர் தியேட்டருக்கு லைட் பில் கட்ட வக்கில்லை. பல கொலை நடந்தது. இந்த மண் மீட்பு காணி மீட்பை பற்றி கூறுகின்ற கேவலமான டக்ளஸ் தேவானந்தா இன்னமும் அந்த குடும்ப பிரச்சனையை வச்சு அந்த இபிடிபி சிறுவர் தியேட்டர் அராஜகமான முறையில் 27 ஆண்டு காலம் ஆண்டு வருகின்றார். அதன் முன்னாலே எஸ்டிஆர் தியாகராஜா தமிழ் தேசிய தூணுடைய கடைகளை கைப்பற்றி வச்சிருக்கின்றார். பல கோடி ரூபாய் மண் வர்த்தகத்தில் மோசடி செய்திருக்கிறார். பல கொலைகளுக்கு உடந்தையானவர்கள். நல்லாட்சி இந்த ஆட்சி வரும் பொழுது கூறப்பட்டது இவர்களுடைய விசாரணை நடைபெறும் என்று. இப்பொழுதுதான் மெல்ல மெல்ல ஆயுத குழுக்களுடைய விசாரணை இதென்றார். MA சுமந்திரன் ஐயா இருக்கிறபடியால் தான் அதுவும் மெல்ல மெல்ல வருகின்றது. அதற்கு முதற்படியாக முன்னாள் போராளிக்கு கூடி பரிதாபம். அப்படியானால் சட்டத்தை இந்த முன்னாள் போராளி பல்கலைக்கழக அவருக்கு இந்த தீர்ப்பு இருக்கும் இருந்தால் நிச்சயமாக கிளிநொச்சி மகாவித்தியாலயத்திலே படிப்பித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இனவாதம், மதவாதம், சாதிவாதம் பேசுகின்ற இரண்டமடு தண்ணீர் யாழ்ப்பாணத்தானுக்கு கிடைக்கக்கூடாது மிக பலமாக இருந்த ஸ்ரீதரன் எம்பியை முதல்ல சட்டத்தின் முன் கொண்டு வேண்டும். செஞ்சோலை படுகொலையிலே இத்தனை மாணவிகளையும் படுகொலை செய்வதற்கு அந்த மாணவிகளை அந்த இடத்துக்கு கொண்டு போனதே இதே ஸ்ரீதரன் எம்பி தான். ஏன் அவரை சட்டத்தின் முன் கொண்டு வர முடியாமல் இருக்கின்றது? அவர் மிக புலனாய்வு அதிகாரிகளுடைய கைப்பிள்ளையாக இருக்கின்றார். பகிரங்கமாக கூறுகின்றேன். அவர் இந்த சிவலோகநாதன் வித்யாவுடைய பாலியல் படுகொலையில சுவிஸ்குமாரை காப்பாற்றுவதற்கு மிக சாதுரியமாக புத்தி சாதுரியமாக செயல்பட்டவர். அந்த தடயத்தை அளிப்பதிலே முன்னின்றவர். 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு அந்த குடும்பத்தினுடைய வித்யானுடைய சகோதரனுடைய கட்டளையை மீறி அழிக்க வழிகட்டவர். ஊர் மக்கள் திரண்டுதான் அவர்களை விரட்டி அடித்தவர். இவ்வளவு இடம் இருக்கக்கூடியதாக இன்று அந்த புனர்தாபனம் செய்கின்றார்களா? அந்த இடத்தை துப்புரவு செய்கின்றார்களா? ஏன் அவ்வளவு இடம் இந்த குடாநாட்டில் எவ்வளவு போரால பாதிக்கப்பட்ட இடம் இருக்கக்கூடிய அந்த இடத்தை இவர்கள் துப்புரவு செய்ய முற்பட்டார்கள். இதற்கு முதல் ஏன் முற்படவில்லை? ஏன் ஒரு கிராம சபையினுடைய அனுமதி பெறவில்லை? ஏன் ஒரு பிரதேச செயலருக்கு அறிவிக்கப்படவில்லை? அறிவித்திருந்தால் ஒரு டிசிசி மீட்டிங்கில் அறிவித்திருந்தால் இவர் ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்குக்கும் அங்கே பங்காற்றி பிரசன்னமாக அங்கே தெரிவித்திருந்தால் அந்த கிராமத்துக்கு கூட அதை செய்திருப்பார்கள். இவர்கள் சுவிஸ்குமாரையும் 9 கொலை குற்றவாளிகளுடைய தடயத்தை அளிப்பதற்குத்தான் அங்கே முற்பட்டவர். இதை நான் இன்று பகிரங்கமாக சொல்கின்றேன். இது நீதிமன்ற 2வது கட்டத்திலே நடக்கின்ற வழக்கு விசாரணைக்கு இது மிக காத்திரமான ஒரு விடயத்தை நான் இங்கே சொல்கின்றேன். இதை நாங்கள் 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்திலே நாங்கள் தெளிவாக எங்களுடைய வித்யாவினுடைய குடும்ப சட்டத்தரணிகள் ஊடாக தெளிவாக அங்கே குறிப்பிட்டிருக்கின்றோம்.